ஹாய் வீவர்ஸ், தமிழ்மகள் சமையலறைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்காக கோதுமையில் ஒரு காரமான மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்து காட்ட போகிறேன். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்க போது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன், அரிசி மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் தூள் 2 தேக்கரண்டி. இது நம்ம வைஸ் வைஸாக எடுத்துக்கலாம். நமக்கு காய்ந்த மிளகாய் தூளை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூள் கூட நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப, நெய் 1 தேக்கரண்டி அளவு எடுத்துருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் தூள், மிளகுத்தூள் 2 அதுக்குள்ள சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட நம்ம வச்சுருக்க கோதுமை மாவு 1 கப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. அது கூடவே அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதம் வர நாம் மாவு பிசைய போகிறோம். இது கூட நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு நம்ம சப்பாத்தி பதத்துக்கு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. அதிகமாக தண்ணி விடக்கூடாது. நமக்கு இந்த பதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பிஸ்கட் ஷேப் வர வைக்க முடியும். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி சைடில் வச்சிடலாம். இதற்கிடையில் நாம் எண்ணெய் சட்டியை தயார் பண்ணிடலாம். நமக்கு எண்ணெய் சட்டி ரெடியானதும் நம்ம இந்த மாதிரி மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீசஸை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிஸ்கட்ஸை எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கத்தையும் திருப்பி விட்டு மறுபடியும் அடுத்த பக்கமும் நல்லா வேக வைக்க மாதிரி பார்த்துக்கலாம். தீயை நாம் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வைக்கலாம். ஏன்னா அது ரொம்ப தீ வைக்கும்போது கருகி போக வாய்ப்பு இருக்குது. காய்ஞ்ச மிளகாய்த்தூள்லாம் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் ஈஸியாக கருகிடும். ஃப்ளேம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம பிஸ்கட்ஸை எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் பாரம்பரிய உணவின் பெருமை பாரெங்கும் பரவட்டும். எங்கள் உணவின் சுவை உங்கள் மனதில் நிறையட்டும். நன்றி.